நடிகர் தனுஷ் தலைவன் தனுஷாக மாறியிருக்கிறார். அடுத்து அவரது அறிவிப்பு என்ன என்பது குறித்த புதிய தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். கூடுதல் விவரங்கள். நிகிதா, நடிகர் விஜய் கட்சி தொடங்கி தற்போது முதலமைச்சர் விஜய் ஆகிவிட்டார். எனவே அவரை போலவே பலர் வருவதற்கு ஆசைப்படுகின்ற காலமாக தற்போது மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தற்போது லேட்டஸ்ட் இணைப்பாக வந்திருப்பது தனுஷ். கடந்த 28ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற விழா ஒன்றிலே அவர் நடந்த விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என அனைத்தையும் பார்க்கும் பொழுது கட்சி தொடங்க தயாராகிவிட்டாரா தனுஷ் என்ற பேச்சு பெரும் பேச்சாக இருந்தது. அதே போல அவர் பேசியதும், அந்த விழாவிலே அவர் பேசியதும் பலரையும் கவர்ந்தது. குறிப்பாக ஒரு கட்சி தலைவராக கூடிய அளவில் தான் அவருடைய பேச்சு இருந்தது. அதாவது, இங்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கிறீர்கள், நம் ஒற்றுமைக்கு பெரிய சக்தி உண்டு, அதற்கு நோக்கமும் உண்டு. சும்மா வந்தோம், என்னை சந்தித்தோம், புகைப்படம் எடுத்தோம் என மட்டும் இருக்கக்கூடாது. உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் உதவுங்கள், அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்கள், எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். நீங்கள் அதனை செய்வீர்கள் என நம்புகிறேன். என்னை இன்னும் வேகமாக ஓட வைக்கும் உங்களுக்கு நெஞ்சார்த்த நன்றி என அவர் பேசிய பொழுது இளைய தளபதி, இளைய சூப்பர் ஸ்டார், புயல் என்றெல்லாம் கூறி வந்தார்கள். தற்போது அவரை தலைவா என்று கூற அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். நடிகர் தனுஷ் தலைவர் தனுஷாக தற்போது மாறிவிட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய ரசிகர் மன்றங்களை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வலுப்படுத்துமாறு ஒரு உத்தரவையும் அவர் போட்டிருக்கிறாராம். அதன் அடிப்படையிலே கோவையில் தற்போது அந்த அறிக்கையை நாம் பார்க்கலாம். அந்த கோவையில் வெளியான அறிக்கை ஒன்று இருக்கிறது. இந்த அறிக்கையிலே பார்க்கலாம், தனுஷனுடைய அதிகாரப்பூர்வ அனைத்திந்திய தலைமை தனுஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் என்ற பெயரிலே வெளியாகி இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதி, கோவை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி என தொகுதி வாரியாக ரசிகர் மன்றங்களை பலப்படுத்த வேண்டும், உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த தலைமை ரசிகர் மன்றத்துடைய தலைமையாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் சிவா, அவர் ஏற்கனவே ஒரு இயக்குநராக இருந்தவர், தனுஷை வைத்து இயக்கியிருக்கிறார். அதே போன்று ராஜா என்ற செயலாளர், இருவருடைய கையெழுத்தின் பேரிலே அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட தனுஷுடைய செயல்பாடுகள் அனைத்துமே. ஆனால் தனுஷ் தற்போது பெரும் பிஸியாக இருக்கிறார். 4 திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றல்ல 4 திரைப்படங்கள். ஓம் என்ற திரைப்படம், அதே போன்று தனுஷ் தமிழரசன் என்ற இயக்குனருடைய படம் ஒன்றிலே, அதே போன்று மாரி செல்வராஜின் ஒரு படம், வெற்றிமாறனுடன் தமிழ் முருகன் என்ற படம் என 4 படங்களில் தற்போது பிஸியாக இருக்கிறார். எனவே அவர் எப்போது வரப்போகிறார் என்றால், இப்பொழுது ஆரம்பித்து விட்டார். தனுஷ் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். ஆனால் இவருடைய ஆட்டம் என்பது அடுத்த தேர்தலின் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். அதற்கேற்ப தற்போது தயாராகும் வகையிலே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை முடுக்கிவிட்டிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று மற்றொரு தகவலும் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது, தமிழர் எழுச்சி கழகம் டிவிகே, தமிழக வெற்றி கழகம் விஜயினுடைய கட்சி, அதே போன்று தமிழர் எழுச்சி கழகம் டிஇகே என்ற வகையிலே ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தை பதிவு செய்து விட்டார் என்றே ஒரு தகவல் பரவுகிறது. ஆனால் இது குறித்து நாம் தனுஷுக்கு மிகவும் நெருங்கிய வட்டாரங்களிடம் விசாரித்தோம். அதே போன்று அவரது தந்தையிடம் பேசிய பொழுதும் அவர் மிக தெளிவாக இருவருமே தனுஷ் அரசியலுக்கு வருவது என்பது தற்போதைக்கு இல்லை, ஆனால் வந்தால் என்ன தவறு என்ற வகையிலே ஒரு மறுப்பினை தெரிவித்திருக்கிறார்கள். வருவதற்கு வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை என்பதென்றாலும் வந்தால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. எனவே ஆனால் என்று கமா போட்டிருக்கிறார்கள். அதே போன்று கட்சி பெயரை கேட்டபொழுது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்பதுதான் தற்போது உறுதியான தகவல். இன்னும் எந்த கட்சி பெயரும் பதிவு செய்யவில்லை தனுஷின் சார்பாக என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் தனுஷனுடைய தற்போதைய செயல்கள் அவருடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகி விட்டார் என்பதை உணர்த்தும் வகையில் தான் இருக்கிறது. என்றால், நடிகர் தனுஷ் என்று அழைக்கப்பட்டு வந்தவர் தன்னுடைய தலைவன் தனுஷ் என்று அதிகாரப்பூர்வமாக தற்போது அழைக்கிறார்கள். தலைவா என்ற அளவுக்கு மாறிவிட்டார் தலைவன் தனுஷாக. நடிகர் தனுஷ் தலைவன் தனுஷாக மாறிவிட்டார். கட்சி பெயர் எப்போது, அரசியல் என்ட்ரி எப்போது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் தற்சமயத்துக்கு இல்லை, ஆனால் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். அதற்கான செயல்பாடுகள் தற்போது முன்னெடுப்புகள் எல்லாம் தற்போதே தொடங்கிவிட்டன. அவருடைய ரசிகர் மன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒருங்கிணைக்கப்பட்டு வலுவடைவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதுதான் நமக்கு கிடைத்த உறுதியான தகவல். எனவே தனுஷுடைய என்ட்ரி விரைவில் இருக்கும். ஆனால் எப்போது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. நிகிதா.
விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.